Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 1 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 1 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 6 சப்ராக்ஷன் 1 to 19 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் சாப்டரில் அடிஷன் 2 digits பார்த்தோம், அடிஷன் 1 to 19 பார்த்தோம். அதே மாதிரி சப்ராக்ஷனில் 2 digits பார்க்க போகிறோம் 1 to 19. ஓகே சில்ட்ரன், எக்ஸசைஸ் 1 பாருங்கள். சப்ராக்ட் பை க்ராசிங் அவுட். ஸோ நம்ம க்ராசிங் அவுட் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ரிமெம்பர் டு க்ராஸ் அவுட் ஃப்ரம் த ஒன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், நமக்கு பால்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பால்ஸ் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 minus 7 is equal to box. ஸோ 12லேருந்து நம்ம 7 வந்து க்ராஸ் அவுட் பண்ணணும். ஸோ 12லேருந்து 7 என்ன பண்ணணும்? க்ராஸ் அவுட் பண்ணணும். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிற பால்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதிடணும். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 is the answer. இப்போ செகண்ட் சம் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் பண்ண போகிறாங்க. நீங்களும் இதே செம்மை உங்கள் பேப்பரில் காப்பி பண்ணிவிட்டு இப்போ செய்ய ட்ரை பண்ணுங்க. செகண்ட் சம் பண்ணுங்க. எவ்வளோ லாலிபாப்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுங்க. 16 minus 9 equals box. ஸோ எவ்வளோ க்ராஸ் அவுட் பண்ணணும் நம்ம? 9. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ரிமைனிங் எவ்வளோ லாலிபாப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. க்ராஸ் அவுட் பண்ணாமல் எவ்வளோ லாலிபாப்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. So 7 is the answer. So 16 minus 9 is equal to 7. Exercise 2 பாருங்க. Subtract by drawing dots and crossing out. So dots draw பண்ணிட்டு நம்ம அதை cross out பண்ணி பண்ணணும். First A sum பாருங்க. 12 minus 5 is equal to box. So இங்கே எத்தனை dots நம்ம draw பண்ணணும்? 12 dots draw பண்ணணும். 1 சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை dots வந்து நம்ம cross out பண்ணணும்? 5. So 1 2 3 4 5. ஸோ எத்தனை டாட்ஸ் நமக்கு ரிமைனிங் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ த ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. 18 minus 10 is equal to box. ஸோ நம்ம எத்தனை டாட்ஸ் போடணும்? 18 டாட்ஸ் போடணும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகே, இப்போ நம்ம எத்தனை டாட்ஸ் கிராஸ் அவுட் பண்ணணும்? 10. ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம எவ்வளோ டாட்ஸ் ரிமைனிங் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6
7, 8. ஸோ த ஆன்சர் இஸ் 8. 8. இப்போ சி சம் பாருங்க 13 மைனஸ் 0 ஈக்குவல் டு பாக்ஸ். இது வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் பண்ண போகிறாங்க. இங்கே 13 இருக்கு. ஸோ நான் வந்து 13 டாட்ஸ் வந்துக்கிறேன். ஸோ 1 So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. So 0 இருக்கு. அப்போ 0 டாட்ஸ்னா அடிக்கவே கூடாது. 0 மீன்ஸ் நத்திங். ஸோ வந்து இங்கோட நம்பர் தான் திரும்ப போடணும். ஸோ 13 டாட்ஸ் நமக்கு அப்படியே தான் இருக்குது. நம்ம எந்த டாட்ஸையுமே கிராஸ் அவுட் பண்ணலை. ஸோ த ஆன்சர் இஸ் 13. ஸோ எந்த ஒரு நம்பரையும் 0வால் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? த சேம் நம்பர் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? The same number. எக்ஸசைஸ் 3 பாருங்க. சப்ராக்ட் பை drawing dots and crossing out. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டாட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு crossing அவுட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். பட் நமக்கு இங்கே வந்து வெர்டிக்கல் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 10. அப்போ நம்ம எத்தனை டாட்ஸ் ட்ரா பண்ணணும்? 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. ஸோ எத்தனை டாட்ஸ் கிராஸ் அவுட் பண்ணணும்? 3. 1, 2, 3. ஸோ நமக்கு ரிமைனிங் எத்தனை டாட்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ த ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. எப்பயுமே நம்ம வந்து சப்ராக்ஷனில் பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேலே நமக்கு என்ன நம்பர் இருக்குது? 15 இருக்குது. ஸோ 15 டாட்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். சொல்லுங்கள், கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. கீழே என்ன நம்பர் இருக்கு? 8. ஸோ எத்தனை டாட்ஸ் கிராசிங் அவுட் பண்ணணும்? 8. கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ரிமைனிங் எத்தனை டாட்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ த ஆன்சர் இஸ் 7. இப்போ சீசம் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. 18 மைனஸ் 6 ட்ரை பண்ணுங்க. ஸோ எத்தனை டாட்ஸ் ட்ரா பண்ணிப்பீங்க? 18. ட்ரா பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இப்போ எத்தனை டாட்ஸ் கிராசிங் அவுட் பண்ணணும்? 6. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எவ்வளோ டாட்ஸ் ரிமைனிங் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ த ஆன்சர் இஸ் 12. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4 பாருங்க. சப்ராக்ட் பை கவுண்டிங் பேக்வேர்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் அடிஷன்னா கவுண்டிங் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். ஸோ சப்ராக்ஷன்னா கவுண்டிங் பேக்வேர்ட்ஸ் பண்ணுவோம் ஆன் த நம்பர் லைன். ஸோ நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணுறப்போ அடிஷனில் என்ன ஜம்ப் பண்ணுவோம்? ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணுவோம். சப்ராக்ஷனில் பேக்வேர்ட். வெரி குட். இப்போ ஏ சம் பாருங்க. 14 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு டேஷ். இப்போ நம்ம வந்து 14 ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் லைன் எங்கே 14 இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஒரு டாட் வச்சுக்கணும். மைனஸ் 8. ஸோ 14லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க? 8.
அப்போ 14லேருந்து 8 ஜம்ப்ஸ் வந்து பேக்வேர்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. So நம்ம answer. yeah 6 is the answer. ஸோ நம்ம பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணுறனால இந்த மாதிரி நம்ம பேக்வேர்டில் ஆரோ மார்க்ஸ் போடணும். இந்த மாதிரி நம்ம ஆரோ மார்க்ஸ் போட்டுக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் 6. ஸோ 14 minus 8 is equal to 6. இப்போ நெக்ஸ்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 15 minus 4 இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். So 15ல ஒரு டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சம்ல அப்புறம் 4 ஜம்ப்ஸ் பண்ணிக்கலாம். 4 ஜம்ப்ஸ் ஃபார்வர்டா பண்ணணும். No, backward. பேக்வேர்ட் பண்ணணும். வெரி குட். 1 2 3 வெரி குட். செய்கிறப்பவே ஆரோ மார்க் போடுறாங்க பாருங்க. இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். 4 4 jumps முடிச்சாச்சு. So 11 is the answer. So 15 minus 4 is equal to 11. 11. Exercise 5 பாருங்க. Subtract. Write the answer in the box. ஸோ நார்மலாக சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸில் என்ன பண்ணோம், டாட்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் அவுட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம். இதை வந்து நம்ம மைண்ட்லேயே பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பிக்கர் நம்பரை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பண்ணுங்கள். 10 in the mind. 10 in the mind, 5 in the finger. Before 10, 9, 8, 7, 6, 5. ஸோ the answer is 5. 5. ஸோ பிக்கர் நம்பரை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸ்மாலர் நம்பரை வந்து நம்ம ஃபிங்கர் விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிஃபோர் நம்பர் சொல்லிகிட்டே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. சொல்லுங்க. 14 in the mind, 5 in the finger. Before 14, 13, 12, 11, 10, 9. ஸோ the answer is 9. 9. நெக்ஸ்ட்டு சி சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 13 minus 8 இருக்குது. 13 in the mind, 8 in the finger. Before 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5. So 5 is answer. ஸோ 13 minus 8 is equal to 5. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் கேல்குலேஷனில் பண்ணணும். எக்ஸசைஸ் 6 பாருங்கள். ஸ்டோரி சம்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். த பலூன் செல்லர். பலூன் செல்லர்னா யார்? பலூன் நமக்கு விற்கிறவங்க. இங்கே ஒரு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா? உங்களை மாதிரி கிட்டு தான் இந்த பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இவர் தான் பலூன் செல்லர். ஸோ இவர் வந்து பலூன்ஸ் வச்சுருக்காரு நிறையா. எவ்வளோ பலூன்ஸ் வச்சுருக்காருன்னா, த பலூன் செல்லர் ஹேட் 18 பலூன்ஸ். ஸோ பலூன் செல்லர்கிட்ட 18 பலூன்ஸ் இருக்கான். ஹீ சோல்டு 7. ஸோ 7 பலூன்ஸை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டாரு. ஸோ வித்துட்டாரு. ஹவு மெனி பலூன்ஸ் ஆர் லெஃப்ட் வித் ஹிம். ஸோ எவ்வளோ பலூன்ஸ் வந்து அவர்கிட்ட மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லெஃப்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 18 மேலே போட்டுக்கோங்க, கீழே 7 போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 18 in the mind. சொல்லுங்கள். 18 in the mind, 7 in the finger. Before 18, 17, 16, 15, 14, 13, 12, 11. So the answer is 11. So இப்போ 11 balloons வந்து இந்த balloon seller கிட்ட left ஆகியிருக்கிற balloons. Question number 2 பாருங்க. பிரியா is 15 years old. ஸோ இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். உங்களை மாதிரி கிட்டு பிரியாவை வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பிரியாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 years.
her brother Vimal is 8 years old. So அவளோட பிரதரோட ஏஜ் வந்து 8. By how many years is Priya older than Vimal? ஸோ எவ்வளோ இயர்ஸ் வந்து பிரியா வந்து விமலை விட ஓல்டராக இருக்காங்க, அதாவது பெருசாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் ஓல்டு இருக்குது. உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் யூ. உங்களோட சிஸ்டருக்கு வந்து 10 இயர்ஸ் ஓல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சிஸ்டருக்கு வந்து 10 இயர்ஸ் ஓல்டு. ஸோ 10 இயர்ஸ்க்கு நான் 10 டாட்ஸ் வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ உங்களோட ஏஜ் வந்து 6. ஸோ உங்களோட ஏஜ் தான் ஸ்மால். ஓகேவா? ஸோ அதை வந்து க்ராஸ் அவுட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ அப்போ ரிமைனிங் இவ்வளோ இருக்குது 4. அப்போ உங்களை விட உங்கள் சிஸ்டர் எவ்வளோ இயர்ஸ் வந்து ஓல்டராக இருக்காங்க? 4 இயர்ஸ் வந்து ஓல்டராக இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதே கான்செப்ட் தான் இங்கே விமல் பிரியா வச்சு வந்திருக்கு. ஸோ நமக்கு பிரியா தான் வந்து பெரியவங்க. ஸோ அவங்களோட ஏஜ் என்னது? 15. விமலோட ஏஜ் 8. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 15 in the mind சொல்லுங்கள். 15 in the mind, 8 in the finger. Before 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. So the answer is 7. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட சாப்டர் 6 ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.